ஹலோ கைஸ். இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவோம் ஒரு டைக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ஃபினிஷிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த வால்க்கும் இந்த வால்க்கும் போடுறீங்கன்னா ரைட் கிளிக் மில் டூல் பார் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பேரலல் அப்படின்னு போகிறோம். நம்ம எல்லா சர்ஃபேஸும் ஓட்ட போகிறதில்ல, இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் ஓட்ட போகிறோம். அதனால் நான் மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், செக் சர்ஃபேஸாக கொடுத்துட்றேன். எனக்கு எது ரன் பண்ணணுமோ அதை மட்டும் நான் இது ரெண்டும் டிரைவ் சர்ஃபேஸஸாக கொடுக்குறேன். டிரைவ் சர்ஃபேஸை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸ்பெரிக்கல் கொடுக்குறேன். சர்ஃபேஸ் பேராமீட்டரில் இது அப்சல்யூட், இது இன்க்ரிமெண்டல். சரிங்களா? ஃபினிஷ் ஷாலோ பேராமீட்டர்ஸில் வந்து ஸ்டெப் ஓவர் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம கொடுக்குறோம். பால் கட்டராக இருக்கிறதுனால ஒரு 0.2 0.25 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஆங்கிள் வந்து நான் 90 டிகிரி பேரல் டிகிரி வச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். கேப் செட்டிங்கில் வந்து ஃபாலோ சர்ஃபேஸ், ஆப்டிமைஸ் கட் ஆர்டர், ஓகே ஓகே கொடுத்துர்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ ஆரம்பிக்கும்போது இந்த ஸ்டார்டிங் டூல் பார்த்துருக்கு இல்லையா, இது வந்து மெட்டீரியல்லே இறங்குது இல்லையா, எனக்கு மெட்டீரியல் இறங்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி இறங்கணும் அப்படின்னா நம்ம இதில் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக யாரும் இதை அவ்வளோக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸில் சர்ஃபேஸ் பேராமீட்டர்ஸ் போய்க்கோங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் டூல் பார்ட்ஸ், ஹைஸ்பீட் டூல் பார்ட்ஸில் இல்லை, ட்ரெடிஷ்னல் டூல் பார்ட்ஸில் டைரக்ஷன் அப்படின்னு போயிட்டீங்கன்னா டைரக்ஷனில் வந்து இந்த மாதிரி பிளஞ்ச் ஆங்கிள்னு இருக்கும். இதை 90 டிகிரிக்கு பதிலாக 45 டிகிரி அப்படின்னு நான் மாற்றி விடுறேன். இது வந்து உள்ளே போகும்போது பிளஞ்ச் டைரக்ஷன், இது ரிட்ராக்ட் டைரக்ஷன். லீட் இன் லீட் அவுட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த டிகிரி பார்த்தீங்களா 45 டிகிரியாக வருதா? இப்போ பேக் பிளாட் பாருங்க, என்கேஜ் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 டிகிரியில் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், என்கேஜ்மெண்ட்டே வந்து இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 45 டிகிரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது முடியும் போது ஒரு 45 டிகிரி வெளியவும் வந்துடும். அப்போ இது மூலியமா உங்களுக்கு வெளியிலேருந்து போகும். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமானா கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த பிளஞ்ச் லென்த் இருக்கு இல்லையா, இல்லை ஒரு 15 mm அப்படின்னு கொடுத்துடலாம். 15 mmன்னு கொடுத்துட்டு ஓகே ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வந்து ஒரு 15 mmல ஸ்லோவாக வெளியில் இறங்கி பாருங்க, இங்கேருந்து வந்து 15 mmல இப்படி ஸ்லோவாக இறங்கி அதுக்கப்புறம் தான் இப்படி இறங்கும். டைரக்டாக போய் அந்த இடத்துல என்ன ஆகாது, பிளஞ்சிங் ஆகி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ இது மூலியமா நீங்கள் என்ன பண்ண முடியும், கொஞ்சம் இந்த அவுட்டர்லேருந்து உங்கள் லீட் இன் லீட் அவுட்டை வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிக்க முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட ஆங்கிள்ஸ் வந்து டிஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பேராமீட்டர் கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து டைரக்ஷன் போயிட்டு இதுலேயே வந்து நீங்கள் -45 டிகிரி அப்படின்னு கொடுக்கலாம். இதுலேயும் -45 டிகிரி அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து அதே ஆங்கிளை வந்து கொஞ்சம் டில்ட் பண்ண ட்ரை பண்ணும். அது வந்து டிஃபால்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஒர்க் ஆனாதான் அது என்ன பண்ணும், எடுத்துக்கும். மற்றபடி இதில் பாசிட்டிவ் தான் ஒர்க் ஆகுது. நம்ம டைரக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், 0 பண்ணிக்கலாம். 0 0. நம்ம ரிட்ராக்ட் லென்த்தும் வந்து ஒரு 10 mm வச்சுக்கலாம். பிளஞ்ச் லென்த்தும் ஒரு 10 mm. இப்போ நான் என்ன பண்ணுறேன், XY ஆங்கிளில் வந்து ஒரு 45 டிகிரி, இதுலேயும் ஒரு 45 டிகிரி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்களேன், இது பாருங்க, இந்த XYல வந்து 45 டிகிரி கொடுத்தனால இங்கே இறங்கி மெட்டீரியலுக்குள்ள இறங்குறது இந்த 45 டிகிரியில், அதாவது டாப் வியூலேருந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ஹோல்டரை மறைச்சிட்டு பார்க்கலாம். 45 டிகிரியில் என்கேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்கேஜிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அப்போ இந்த மாதிரி டூல் பாத்தை வந்து நீங்கள் வெளியிலேருந்து கூட என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் சேஃபர் சைடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மூலியமா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு HRC மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் சைடா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இறக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நீங்க டிகிரி வந்து -45 அப்படின்னு கூட மாத்திக்கலாம். ஏன்னா என்ன, இதோடைய சர்ஃபேஸ் டிகிரி மாறும். ஏன்னா இந்த பக்கம் என்கேஜ் ஆகறனால, இது வந்து இந்த பக்கம் என்கேஜ் ஆகறனால இதோட டிகிரி மாறும். 2ம் தனித்தனியா என்ன பண்ணியிருக்கலாம், போட்டிருக்கலாம். சரிங்களா? இதுலயே வாங்க, நம்ம இதுல என்ன பண்ணலாம், இதுலயும் கொடுத்துட்டு பிளஞ்ச் ஆங்கிளும் ஒரு 45 கொடுத்து பார்ப்போம். ஓகே ஓகே.
இப்ப பாருங்க. பிளஞ்ச் ஆங்கிள்னா மேலேருந்து வர்றதும், மேலேருந்து இறங்குறது ஃபர்ஸ்ட் இது கிராஸ் ஆயி போச்சு. இப்ப பிளஞ்ச் ஆகுற ஆங்கிளே வந்து 45 டிகிரிக்குள்ள தான் நம்மளுக்கு என்ன ஆகுது வருது. இது மூலியமா நம்ம இந்த டைரக்ஷன் வெக்டார் மூலியமா உங்களுக்கு வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள்ல இறங்கணும், எவ்வளோ லென்த்ல இறங்கணும் அப்படின்றத வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மெட்டீரியல் மேல போய் இறங்குறத வந்து அவாய்ட் பண்ணும். இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபினிஷிங் போடும்போது கொஞ்சம் வெளியிலேருந்து போகாது. ஸோ நம்ம இன்னொரு வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கோட நம்ம சந்திக்கலாம். தேங்க் யூ.